ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, சூடான குக்கர் மேலே நீங்கள் முகத்துக்கு போடுற பவுடரை போட்டு பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆவீங்க. அது எப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே காட்டிருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்ல பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போலாவாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோப்பு தாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 ரூபா பேக்கெட் சோப்பு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இந்த சோப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கவரை நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஓப்பன் பண்ண சோப்பை நீங்கள் ஒரு பிளேட்டுக்குள்ளே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி ஒன்று எடுத்துக்கோங்க. கத்தி வச்சுட்டு இந்த சோப்பை நீங்கள் சின்ன சின்ன பீஸாக நீங்கள் நல்லா நீங்கள் சீவி எடுத்துக்கணுங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாதி சோப்பு மட்டுமே நான் சீவி எடுத்துக்கிட்டேங்க. மிச்ச பாதி சோப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சோப்பு கவர் உள்ளுக்குள்ளே நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக நமக்கு சோப்பு எத்தனை கிடச்சிருக்கு இல்லையா. இந்த சோப்பு துண்டுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க. அந்த டப்பாக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு துண்டுகள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் மூடியை எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸ் மூடியை நீங்கள் நல்லா நீங்கள் டைட்டாக போட்டுக்கிட்டு உங்கள் ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கணுங்க. எதுக்காக ஹேண்ட் பேக்கில் வைக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம எங்கேயாச்சும் வெளியெல்லாம் போகலையே அந்த டைமில் நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணணும், அப்படிலாம் ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் பண்ண முடியாது இல்லையா. அந்த மாதிரி டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் உங்கள் ஹேண்ட் பேக்கில் இருந்துச்சுன்னா இதுலேருந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷும் பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் வாஷுமே பண்ணிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி கேன் பாட்டில் மூடி 2 போல் எடுத்துருக்குங்க. இந்த மூடியை வச்சு நம்ம அழகான ஆர்கனைஸ் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கேன் பாட்டில் மூடி கீழே வச்சுக்கோங்க. ஒரு பழைய கத்தி ஒன்று எடுத்து கேஸ்ட்டு நல்லா நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க. ஒரு மூடி உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே சென்டர் பார்த்து நீங்கள் நல்லா நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எப்படி கட் பண்ணி எடுத்துருக்கணும், இதே போல் நீங்கள் கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இதே போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு மூடிக்குள்ளே நம்ம ஒட்டணுங்க. அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளூ கம் எடுக்கிறத விட டபுள் டேப் எடுத்துக்கோங்க. அப்படிலாம் உங்ககிட்ட நல்ல க்ளூ கம் இருந்தாலும் ஒட்டிக்கலாங்க. நான் இன்னைக்கு டபுள் டேப் எடுத்துட்டு ஒரு சின்ன துண்டு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்து பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மூடி இருக்குல்லையே, நம்ம கட் பண்ணாமல் மூடி இன்னொரு இருக்கு இல்லையா, அந்த மூடி எடுத்துக்கோங்க. அது மேலே இருக்கிற ஸ்டிக்கர் ரெண்டுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பாட்டில் மூடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டபுள் டேப்பை நல்லா நீங்கள் சென்டர் பார்த்துட்டு நல்லா நீங்கள் டைட்டாக ஒட்டி விடுங்க. டைட்டாக நீங்கள் ஒட்டி விட்ட பின்னாடி நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா அந்த மூடியை, அதை நீங்கள் பாருங்கள் பாதி இது போல் நீங்கள் ஒட்டி விட்டுக்கணுங்க. நல்லா ஒட்டி விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கை வச்சு நல்லா நீங்கள் அழுத்தி விடுங்க. அப்போ தாங்க இந்த மூடி கீழே விழுகாமல் அப்படியே டைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டபுள் டேப் எடுத்துட்டு ஒரு கொஞ்சம் பெரிய சைஸை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஒயிட் கலர் மூடி இருக்கு இல்லையா, அதோட பேக் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் டேப்பை நல்லா நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. அது மேலே இருக்கிற நீங்கள் ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இது நம்ம எதுக்காக ரெடி பண்ணிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட் லைட்டர்லாம் இருக்கு இல்லையா, அது வைக்கிறதுக்காக தாங்க. உங்கள் வீட்டில் எங்கே ஒட்டுன்னு தோணுதோ அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூடி நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாங்க. நான் பாருங்கள் டைல்ஸில் ஒட்டிருக்கு, நல்லா டைட்டாக ஒட்டி வச்ச பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தி விடுங்க. நல்லா அழுத்தி விட்ட பின்னாடி உங்கள் வீட்டில் லைட்டர் இருக்கு இல்லையா, லைட்டரை நீங்கள் பாருங்கள் அந்த ஓட்டைக்குள்ள நீங்கள் போட்டுக்கலாங்க. திரும்பவும் எடுத்துக்கலாம், ஒன்றுமே ஆகாது, கீழுமே விழுகாது. ஒட்டும் போது மட்டும் நல்லா டைட்டாக ஒட்டினா மட்டும்தாங்க கீழே விழுகாமல் இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. செலவே இல்லாத ஆர்கனைஸ் ரெடி ஆகிடுச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக என்ன கவர் இருந்துச்சுன்னா கீழே மட்டும் தூக்கி போட்டுறாதீங்க. இதை வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றிட்டு அந்த கவரை நீங்கள் 4 பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கவரை நீங்கள் நல்லா நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எப்போல்லாம் சப்பாத்தி பூரி ஒப்பட்டெலாம் செய்கிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் பாருங்கள் இந்த எண்ணெய்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்தி பூரி ரெண்டுமே செஞ்சு பார்க்க போகிறேங்க. இன்றைக்கி நான் பாருங்கள் ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் ஃபஸ்ட் நான் செய்கிறேன். அந்த சப்பாத்தி ஒன்று நீங்கள் எப்பவும் போல் உருட்டிட்டு அந்த கவர் மேலே நீங்கள் போட்டு எப்பவும் போல் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டவும் செய்யாது. அதுவும் மட்டும் இல்லாமல் அந்த எண்ணெய் கவருக்கு எண்ணெய் எல்லாமே இந்த மாவு மேலே அப்படியே வந்துருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணுங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதே எண்ணெய் கவர் வச்சு தாங்க ஒரு சின்ன உருண்டு போல் மாவு உருட்டி எடுத்துட்டு அந்த கவர் மேலே லைட்டாக நீங்கள் கை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் வச்சு இது போல் நீங்கள் தேய்ச்சாலே போதுங்க. பூரிக்கு ரொம்ப சூப்பராக மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் கை வச்சு தேய்க்கலாமலே, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா பூரிக்கு மட்டும்தாங்க செட் ஆகும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் சாம்பார்லாம் செஞ்சு புளி வச்சிருப்போம், அந்த புளி நீங்கள் தூக்கி போடாமல் இதே போல் ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. நான் பார்த்தின புளி ஃபுல்லாகவே ஒரு கப்புக்குள்ளே எடுத்துருக்குங்க. ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி நீங்கள் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இது கூடவே நீங்கள் கொஞ்சம் போல் சபீனா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை சபீனா பவுடர் இல்லைனா அதுக்கு பதிலாக நீங்கள் விம் ஜெல் எடுத்துக்கோங்க. விம் ஜெல் கொஞ்சமாக ஆட் பண்ணி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இந்த புளி கரைசல் எதுக்காகனா நம்ம வீட்டில் பூஜை சாமான்லாம் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த புளி கரைசல் ரொம்ப யூஸ் ஆகுங்க. இந்த புளி கரைசல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் புளி எடுத்து லைட்டாக நீங்கள் தொட்டுட்டு அந்த பூஜை சாமான் ஃபுல்லாகவே நீங்கள் தேய்ச்சி பாருங்கள். எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு பொட்டு கரை அழுக்கு கரை எந்த கரையாக இருந்தாலுமே சரிங்க, ரொம்ப ஈஸியாக போயிடுங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கம் நல்லா தேய்ச்சிட்டேன். 2 பக்கம் நல்லா தேய்ச்சி பின்னாடி இந்த பிளேட்டை நீங்கள் சைடில் வச்சுட்டு ஒரு கப்புக்குள்ளே நீங்கள் தண்ணி எடுத்து வந்துடுங்க. தண்ணி வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கு பொட்டு கரை அழுக்கு கரை எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் சாஃப்டான நார் வச்சு சோப் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பூஜை சாமான் ஃபுல்லாகவே நல்லா பலன்னு நல்லா புதுசு போலவே இருக்குங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எல்லாமே மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். அடுத்த டிப்ஸு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சூடான குக்கர் மேலே பேஸுக்கு போடுற பவுடரை போட்டு பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆவீங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புது குக்கராக இருக்கட்டும் பழைய குக்கராக இருக்கட்டும், 2-3 நாள் சாப்பாடு செஞ்சாலே அந்த குக்கர் பேக்ஸில் நீங்கள் பாருங்கள் ஒரு மாதிரி கருப்பு கலர் ரவுண்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குக்கர் ரொம்ப பழசு போல் ஆகிடும். அந்த மாதிரிலாம் கரை போகிறதுக்கு இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த குக்கர் எப்படி இருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, லாஸ்ட்டில் எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஐஸ் வெளில வச்சுக்கோங்க. அந்த குக்கரை தூக்கி நீங்கள் கேஸ் மேலே வச்சுக்கோங்க. குக்கரை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் போல் மட்டுமே நீங்கள் நல்லா நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் கழிச்சு நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த குக்கரை நீங்கள் கேஸ் மேலே திருப்பி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குக்கர் நம்ம பற்ற வச்சோம் இல்லையா, அந்த சூடு நல்லாயிருக்கும். அந்த சூடு ஃபுல்லாகவே குக்கர் ஃபுல்லாக பரவணுங்க, அதுக்காக தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சூட்டோடவே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் முகத்துக்கு போடுற பவுடர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. முகத்துக்கு போடுற பவுடர் நீங்கள் சேர்த்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லெமன் போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த 1/2 லெமன் போல் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் மேலே கொஞ்சம் போல் பொழிஞ்சுட்டு நல்லா நீங்கள் தேய்ச்சி கொடுங்க. நல்லா நீங்கள் தேய்ச்சி பின்னாடி இந்த குக்கரை தூக்கி நீங்கள் கீழே வச்சுக்கினாங்க. அந்த கேஸ் ஸ்டவ் சூடு ஆறிட்டு இருக்கும். அதுக்குள்ளே இப்போ நம்ம பாருங்கள் கீழே வச்சாச்சுங்க. இந்த குக்கரை கீழே வச்சுட்டு எப்பவும் போல் நீங்கள் அந்த லெமனை வச்சுட்டு நல்லா நீங்கள் தேய்ச்சி விடுங்க. நீங்கள் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சுட்டு நல்லா நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தோசைமாவுக்கு போடக்கூடிய ஆப்பசோடா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மட்டும் சேர்த்துட்டு இந்த பவுடர் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாகவே நீங்கள் குக்கர் ஃபுல்லாக எல்லா பக்கம் நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நீங்கள் எப்பவும் போல் விம் சோப் தொட்டு நீங்கள் நாரோட ஸ்க்ரப் எது வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த குக்கர் மேலே நீங்கள் தேய்ச்சி பாருங்கள். கருப்பாக அழுக்கு வருங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், குக்கர் ஃபுல்லாகவே இந்த நார் வச்சு ஒரே ஒரு டைம் மட்டும் தாங்க தேய்ச்சேன். அதிகமாக நான் தேய்க்க கிடையாது. ஒரு டைம் நீங்கள் தேய்ச்சி முடிச்ச பின்னாடி எப்பவும் போல் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி பாருங்கள். அந்த தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ண பின்னாடி நீங்கள் பாருங்கள் தரையில் ஃபுல்லாகவே எந்த அளவுக்கு அழுக்கு கரை இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்காக நம்ம எந்த வித கெமிக்கல் ஆட் பண்ணாமல் வெறும் வீட்டில் இருக்கிற பொருளை மட்டுமே வச்சுட்டு ரொம்ப சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம பாருங்கள் சிங்குக்குள்ளே க்ளீன் பண்ணுறது காமிக்கிறேன். ஏன்னா ஆடி கிச்சனுக்குள்ளே நிறைய தண்ணி போயிடுச்சுங்க, அதனால தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த குக்கர் ஃபுல்லாகவே எந்த அளவுக்கு பளிச்சுன்னு நல்லா க்ளீனாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சி இருந்துச்சுங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நீங்கள் பாருங்கள், இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு டல்லாக இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு பளிச்சு நீட்டாக க்ளீனாக இருக்குது. கண்டிப்பாக அந்த டிப்பை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருந்தாலும் நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.